என்னுடைய நினைவுகளிலே கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஒரு பிரசங்கம் என்னை ரொம்ப பாதித்த ஒரு பிரசங்கம். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, அதில் இது ஒரு முக்கியமான சம்பவம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து எங்களுடைய அந்த சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன சபை, அந்த சபை தான் என்னையை வளர்த்துச்சின்னு சொல்லணும். அந்த சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இயேசு கிறிஸ்து சிறு பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பண்டிகையை கொண்டாடிட்டு எருசலேமில் இருந்து நாசரேத்துக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நாசரேத்துக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுநாதர் கூட்டத்தில் இருப்பார், மகன் இருப்பாருன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா 3 நாள் அளவும் வந்துட்டாங்க. எருசலேம்லேருந்து கிளம்பி 3 நாள் ஆச்சு. 3 நாள் பயணத்துலேயே அவங்க எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு. அப்போது தேடி பார்க்குறாங்க, இயேசுநாதர் இல்லை. சின்ன பையன் அவர் இல்லை. உடனே அந்த கூட்டமெல்லாம் கிராமத்துக்கு போயிட்டுருக்கு. இவங்க தாய் தகப்பன் மாத்திரம் திரும்ப நடந்து எருசலேம் வராங்க. அங்கே வந்தால் அங்கே தேவாலயத்தில் வந்து பார்த்தா அங்கே பெரிய பெரிய அதிகாரிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அந்த மாதிரியான மார்க்க தலைவர்களோடு உட்கார்ந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தாய் தகப்பன்னு சொல்கிறாங்க, உன்னை எப்படி தேடிட்டு வந்தோம்யா அப்படின்னு. அதுக்கு இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தையை தான் அன்றைக்கி பிரசங்கத்தில் அவர் சொன்னார். அந்த பிரசங்கியார் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 49வது வசனம். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இல்லை? இயேசுநாதர் சிறு பையனாக இருந்த அந்த காலகட்டத்தில் பெத்த தாய் தப்பன்ட்ட சொல்கிறார், ஏன் நீ தேடினீங்க? நான் என் பிதாவுக்கு அடுத்த வேலைகளில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லிட்டு அந்த போதகர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அதான் என் மனசில் அப்படி என்னுடைய மனது கண்களில் அந்த பிரசங்கம் அப்படி ஒரு பிக்சர் மாதிரி இருந்தது. அவர் சொன்னார், உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பார்வைக்கு எப்போதுமே அவங்க சின்ன பிள்ளைங்க தான், குழந்தைகள் தான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு வயசு வரும் பொழுது கடவுள் அவர்களை ஒருவேளை அழைச்சா, ஊழியத்துக்கு அழைச்சா, அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் ஆண்டவருடைய அழைப்பின்படி தன்னை ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அதெல்லாம் போகக்கூடாது, ஊழியெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு பண்ணி வீட்டில் உட்கார வச்சிடாதீங்க. பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் பிள்ளைகள் அவங்களா போகிறாங்கன்னா நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளை ஊழியங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னார். அது எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. இந்த கிறிஸ்மஸ் காலம்ங்கிறதும் ஒரு ஊழிய அழைப்பு தான், ஒரு ஊழிய அழைப்பு. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தாலே அவர் நம்மை ஒரு சிறப்பான பணிக்கு நம்ம அழைச்சிருக்கார். அந்த பணிக்கு நம்ம போகணும். நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுன்னா நீங்கள் அதை தடை பண்ணாமல், இயேசுநாதர் குழந்தையாக இருந்தபோது உங்கள் அப்பாட்ட என்ன சொன்னார், அந்த அப்பா அம்மாவும் விட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி விட்டு கொடுங்க உங்கள் பிள்ளைகளை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.